Chapter 15, E-commerce Revenue Models. In the last session, we learnt about the different e-commerce business models, 9 different e-commerce business models, isn't it? So in this session, we'll be learning about e-commerce revenue models. First, what do you mean by revenue? So revenue, it depends on the number of products that is sold by a particular company. எவ்வளோ அவங்களுக்கு ப்ராஃபிட், எவ்வளோ அவங்களுக்கு மணி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் என்ன சொல்லுவோம், நம்ம ரெவென்யூன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணும்போது அது எத்தனை பேர் வாங்குறாங்களோ அதை பொறுத்து ரெவென்யூ ஆஃப் அ கம்பெனி டிஃபர்ஸ். ஓகே, so in this lesson we will see the different revenue models. So before getting into the revenue models, what has revenue to do with this e-commerce? ஸோ ஆன்லைனில் நிறைய வெப்சைட்ஸில் வந்து ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது மூலமாக டிஃப்ரெண்ட் வேஸில் பீப்புள் ஆர் ஏர்னிங் மணி. ஸோ பீப்புள் ஆர் கெட்டிங் ரெவென்யூஸ். அதில் உள்ள டிஃப்ரெண்ட் வேஸ் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அஃபிலியேட்டட் சைட்ஸ். அஃபிலியேட்டட் சைட்ஸ் அப்படிங்கிறது தேர்ட் பார்ட்டி மார்க்கெட்டிங் வெப்சைட்ஸ். ஓகே, அதில் அந்த மார்க்கெட்டிங் வெப்சைட்ஸில் அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணால் அவங்களுக்கு எப்படி மணி வருது அப்படின்னு சொன்னால், தீஸ் வெப்சைட்ஸ் தே போஸ்ட் கம்பேரிசன் ரிவ்யூஸ். அதாவது நீ இப்போ ஒரு மொபைல் வாங்குற அப்படின்னா அதே கான்ஃபிகரேஷனில் இருக்கிற வேற ஏதாவது பிராண்டு, அதோட ப்ரைஸ், இந்த மாதிரி கம்பேரிசன் கொடுக்குறாங்க இல்லையா? ஒரு வெஹிக்கிள் வாங்குற இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன்னா அதோட கம்பேரிசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி வெப்சைட்ஸ் வந்து இந்த கம்பேரிசன்ஸ் கொடுக்கும்போது அதை பேஸ் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீ வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி திஸ் வெப்சைட் ஓனர் வில் கெட் அ கமிஷன். And that is what is called affiliated websites. So affiliated websites are usually price comparison websites or shopping directories. Directories na catalogs மாதிரி. ஸோ இங்கே இது பெஸ்ட்டாக இருக்கும், ரிவ்யூ சைட்ஸ், இந்த ப்ராடக்ட் வந்து இத்தனை பாசிட்டிவ் ரிவ்யூஸ், ஒவ்வொருத்தரும் யூசர் என்னென்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, ஆர் பிளாக்ஸ் தட் கண்டெயின் லிங்க் டு அ நார்மல் ரீட்டைலிங் சைட். ஸோ அதை லிங்க் கம்பேரிசன் பார்க்குற, இப்போ ஒரு 3 மாடல் கம்பேரிசன் பார்க்குற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா எந்த மாடல் உனக்கு பிடிச்சிருக்கோ, எந்த மாடல் உனக்கு பெஸ்ட்டாக தோணுதோ அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் கம்பெனியோட வெப்சைட் ஓப்பன் ஆகும் and you just go for purchasing, online purchasing. But the first website that you were using for identifying the best one இல்லையா, எது பெஸ்ட் மூணுல அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வெப்சைட்டுங்க. ஸோ அவனுக்கு யார் கமிஷன் கொடுப்பாங்க, நீ யார்கிட்ட ஆர்டர் பண்ணிருக்கியோ அவங்கள்ட்ட இருந்து கமிஷன் கிடைக்கும். So usually we want to compare among different products and then only we go for purchasing, isn't it? So this is one such website. Here you can compare the different Apple MacBook configuration, prices எல்லாம் compare பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இந்த லிங்க் கிளிக் பண்ணோம்னா we can go for ordering a particular product online, isn't it? So இந்த affiliated websites அப்படிங்கிற பட்சத்தில் I just want you to know about Amazon affiliated websites. So Amazon affiliated websites are used for making money, generating revenues. Okay, so it is a website that earns money by linking products from their websites to Amazon store. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், என்னோட ப்ராடக்ட்டை நான் அமேசானில் வந்து டிஸ்பிளே கொடுக்குறேன், சரியா? ஸோ ஐ கேன் நிறைய கஸ்டமர்ஸ், ஏன்னா அமேசான்ங்கிறது ஒரு பாப்புலரான வெப்சைட். ஸோ பீப்புள் மே நாட் லுக் ஃபார் மை வெப்சைட் பட் தே வில் ஷியர்லி லுக் ஃபார் அமேசான். ஓகே, ஸோ அது ஒரு பாப்புலரான வெப்சைட்டுங்கிறதுனால என்னோட கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை நான் எங்கே வந்து லிங்க் பண்ணலாம், அமேசானில் லிங்க் பண்ணலாம். ஸோ அமேசானில் சப்போஸ் ஒரு யூசர் வந்து என்னோட கம்பெனி ப்ராடக்ட் கிளிக் பண்ணி என்கிட்ட வந்து தே கேன் ஆர்டர் ஃபார் அ ப்ராடக்ட். ஓகே, ஸோ அஃபிலியேட்டட் வெப்சைட்ஸ்னா என்னன்னு புரியுதா? தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ், அவ்வளோதான். ஸோ தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் அவங்க லிங்க்கை கிளிக் பண்ணால் நமக்கு ஒரிஜினல் கம்பெனி யாரோ அவங்களோட வெப்சைட்டுக்கு போய் நம்மளால ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும். There are few things in which you can directly order in the Amazon இல்லையா? ஸோ கொலாபரேஷன் பண்ணியிருப்பாங்க, that we'll see later. Okay, so these are all affiliated
websites. We'll read the definition again. Affiliate site is a form of third party marketing in which the website owner gets paid based on the performance. ஸோ அவன் லிங்க்லேருந்து உள்ள வந்து எத்தனை பேர் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து அவனுக்கு மணி கிடைக்கும். சரியா, தேர்ட் பார்ட்டி பீப்புள் மாதிரி. ஸோ ப்ரைஸ் கம்பேரிசன் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அஃபிலியேட்டட் வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஈவன் யூ கேன் சே கூகுள் இஸ் அன் அஃபிலியேட்டட் வெப்சைட். ஏன்னா அவங்க உங்களுக்கு ரீடைரக்ட் பண்றாங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுக்குற லிங்க்ஸ் வந்து பாப்புலரா எல்லாரும் பார்க்குற லிங்க். ஒரு பர்டிகுலர் டாபிக் சர்ச் பண்ணேன்னா சர்ச் என்ஜின் வந்து நிறைய லிங்க்ஸ் கொடுக்குது இல்லையா, நிறைய சர்ச் லிஸ்ட் கொடுக்குது. ஸோ எது பாப்புலரா இருக்கோ அது மேல இருக்கு. இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அஃபிலியேட்டட் வெப்சைட். ஓகே, now we'll move on to the second one. So the second one that we are going to learn, apart from affiliated websites, this is one of the popular third party marketing, popular form of revenue. Okay, now the next one that we are going to learn is auction websites. Auction என்னது முதல்ல, ஏலம் இல்லையா. So auction website is a kind of website in which there are auction items displayed. Okay, so for example ebay.com, so they'll announce a special sale, special auctions sale. ஸோ இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் தான். ஸோ தே கேன், யூ கேன் பிட் நவ். ஆக்ஷன்னா ஏலம் இல்லையா, யூ கேன் ஆஸ்க் ஃபார் த ஹையஸ்ட் பிட், isn't it? ஸோ யார் அதிகமான பணம் கேட்குறாங்களோ அந்த பொருள் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஆக்ஷன். ஓகே, இட் ரெஃபர்ஸ் டு ஏலம். ஓகே, தமிழ்ல ஏலம், ஏலம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தட்ஸ் ஆக்ஷன் ஐட்டம்ஸ். ஸோ ரொம்ப கிளாசிக்கல் ஐட்டம்ஸ், கான்டெம்பரரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆக்ஷன் சேலில் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ பெயிண்டிங்ஸ், ஃபேமஸ் செலிப்ரிட்டிஸோட யூஸ் பண்ண திங்ஸ், பெயிண்டிங்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்து they put it in auction online. Okay, so whoever asks for the highest bid, the particular item will be given to them. So one such simple example for auction website is ebay.com. So ebay.com la auctions module. Okay, so this is auction site. ஸோ இதில் இவங்களுக்கு என்ன லாபம்? ஸோ எவ்வளவு தூரம் வந்து பொருள் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி they'll get some commission. ஸோ they'll get some money based on each product. எவ்வளோ தூரம், எவ்வளோ மணிக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் போயிருக்கோ அதுலேருந்து இத்தனை பெர்சன்டேஜ் கமிஷன் இவங்களுக்கு கிடைக்கும். Okay, so you can earn money with the help of these websites as well. Okay, now we'll move on to the third type. It is banner advertisement sites. ஸோ பேனர்ஸுங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் குட்டி குட்டி பாக்ஸில் வரும் இல்லையா, இது மூலமாக ரெவென்யூ எடுக்கலாம். இப்போ நம்மளோட வெப்சைட் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ஸில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம மணி கேட்கலாம். So if someone wants to post advertisement in our website, even through that we can earn money. So they are called as banner advertisement websites. They display advertisements of other companies in its websites and thereby they earn money. They earn revenue. Okay, so internetனால ஒரு வெப்சைட்ல எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாரு, through which you can earn money in different ways using internet. Okay, now we'll move on to the next one, bulk buying sites like alibaba.com. I have given you an example here, alibaba.com. It is given in the textbook as well. So here you can purchase it in bulk. So இவங்க வந்து நெகோஷியேட் பண்ணுவாங்க ஒரு டிஸ்கவுண்ட். For us they negotiate and they give us a discount. At the same time சப்ளையர்ட்டேருந்து அவனுக்கும் கமிஷன் கிடைக்கும். Okay, so both of them are benefited. Okay, and bulk orders கிடைக்கும் போது in turn the supplier is also benefited. Okay, so இதெல்லாம் bulk buying sites. Okay, and now we'll move on to digital publishing websites. Digital publishing na enadhu, books வந்து ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்றது தான் என்னது டிஜிட்டல் பப்ளிஷிங். ஸோ இப்போ ஆன்லைன் லைப்ரரிஸ் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. they call it as டிஜிட்டல் லைப்ரரிஸ். ஸோ யாரும் லைப்ரரி போய் உட்காந்து படிக்கிறதுலாம் இல்லை. இப்போ எல்லாம் மேகசின்ஸாக இருக்கட்டும், புக்ஸாக இருக்கட்டும், ரொம்ப வந்து ஃபேமஸான ஆத்தரோட புக்ஸ் எல்லாமே வந்து nowadays it is available online in the form of e-books, isn't it? ஸோ ஒரு ஃபேமஸான ஆத்தர் நிறைய புக்ஸ் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக வெப்சைட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா யூ கேன் ஜஸ்ட் போஸ்ட் யுவர் இபுக், பப்ளிஷ் யுவர் இபுக் இன் சம் அதர் பர்சன்ஸ் வெப்சைட். ஓகே, ஸோ நிறைய ஆத்தர்ஸோட புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் சில வெப்சைட்ஸில். தோஸ் வெப்சைட்ஸ் ஆர் கால்ட் டிஜிட்டல் பப்ளிஷிங் வெப்சைட்ஸ்.
புக்ஸ் மட்டும் இல்லை, மேகசின்ஸ். இப்போ யூ கேன் சி டிஃப்ரெண்ட் மேகசின்ஸ், ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் மேகசின்ஸ் இருக்கும். ஆர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 3 months 6 months ஆர் அ இயர் யூ கேன் சப்ஸ்கிரைப் அண்ட் யூ கேன் கெட் இட். ஈவன் மொபைலில் கூட நிறைய ஆப்ஸ் இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம். ஸோ யூ கேன் சப்ஸ்கிரைப் அண்ட் கெட் தோஸ் மேகசின்ஸ். So they make profit in such a way of advertising, selling those magazines or books, etc. So அதில் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ டிஜிட்டல் பப்ளிஷிங் வெப்சைட்ஸ் இஸ் பட் ஒன்லி ஃபார் இபுக்ஸ். வேற எந்த ப்ராடக்ட்ஸும் கிடையாது, இபுக்ஸ்க்கு மட்டுமே. புக்ஸ் வந்து டிஜிட்டல் ஃபார்மில், டைப்டு ஃபார்ம், பிடிஎஃப் ஃபார்மில் வந்து பிடிஎஃப் ஃபார்ம் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் உனக்கு தெரிஞ்சது வந்து பிடிஎஃப் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு, எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி புக்ஸ்க்கெல்லாம். ஓகே, ஸோ ஒன் இஸ் பிடிஎஃப். So digital publishing websites effectively host this ebooks or magazines on their website, and they make money with the help of these websites, with the help of these books, by selling them. Okay, so one such example is wordpress.org. We have given you a picture as well. It is given in the textbook also. Okay, now we'll move on to the next one. It is licensing sites. Licensing sites allow other websites to make use of their software. Simple example is Google. கொடுத்திருக்கிற பிக்சர்ல பாரு, it's a website of Indira Gandhi Open University, isn't it? So this Indira Gandhi Open University site has at the right corner has a Google custom search. அப்ப அவங்களோட வெப்சைட்ல சர்ச் பண்றதுக்கு அவங்க தனியா சர்ச் மாடியூல் கொடுக்காம யாரோட சர்ச் மாடியூல் எடுத்திருக்காங்க, கூகுளோட சர்ச் மாடியூல் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ தே டிபெண்ட் ஆன் லைசன்சிங் வெப்சைட்ஸ் டு மேக் யூஸ் ஆஃப் தேர் சாஃப்ட்வேர்ஸ். அவங்க வெப்சைட்குள்ள சர்ச் பண்றதுக்கு தே டிபெண்ட் ஆன் கூகுள் சர்ச் என்ஜின். ஓகே, திஸ் இஸ் குவைட் காமன். நிறைய நீங்க வெப்சைட்ஸ் இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ அவங்களோட சர்ச்னா இந்த இடத்துல என்ன வராது, கூகுள்ங்கிறது வராது. ஓகே, so search engines which allow a visitor of the search to search within the website more easily. So they have imbibed this Google search engine inside. Okay, so these are license. இதனால அவனுக்கு ரெவென்யூ இருக்கும். So the IGNOU University is going to pay for it. Okay, you can even generate revenues, money from that. Okay, the next one is name your price sites. நேம் யுவர் ப்ரைஸ் சைட்டுங்கிறது நம்ம ஆக்ஷன் சைட்னு ஒன்று பார்த்தோம்ல, அதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட். சரியா, ஆக்ஷன்ங்கிறது என்னது, ஏலம் இல்லையா. நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு பொருளை வந்து ஏலத்தில் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் வி ஃபிக்ஸ் அ பேசிக் ப்ரைஸ். ஸோ மினிமம் இது வந்து 10,000 rupeesல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வி ஃபிக்ஸ் அ பேசிக் ப்ரைஸ். அண்ட் த பீப்புள் வில் ஸ்டார்ட் தேர் ஆக்ஷன் இல்லையா. அவங்களோட ப்ரைஸ் கொடுப்பாங்க. இருக்கிறதுல யார் ஹையஸ்டாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட், அந்த பொருள் வந்து கொடுக்கப்படும். இது ஃபார்வர்ட் ஆக்ஷன், நார்மல் ஆக்ஷன். ஆனால் நேம் யுவர் ப்ரைஸ் சைட்ஸுங்கிறது இட் இஸ் டோட்டலி தி ஆப்போசிட். இட் இஸ் ரிவர்ஸ் ஆக்ஷன். பிக்சர்ல பாரு, ரிவர்ஸ் ஆக்ஷன். பையர் செல்லர் ரெண்டு பேரும் மாறிடுவாங்க. ஓகே, now listen, there will be many sellers ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட். பையர்ஸ் வந்து ஒவ்வொரு செல்லரும் ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் கோட் பண்ணிப்பாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ பையர் கொடுக்குற ப்ரைஸ் வந்து யாருக்கு மேட்ச் ஆகுதோ அவங்க வந்து அந்த அவங்கள்ட்டேருந்து அந்த பொருளை வாங்கிக்குவாங்க பையர் செல்லர்கிட்ட. சப்போஸிங் கிவன் இந்த பிக்சர் தெர் ஆர் 4 sellers. ஓகே, ஒரு ப்ராடக்ட்டுக்கு 4 பேர் 4 விதமாக ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் தட் வில் பி இன் சீக்ரெட். பையருக்கு அது தெரியாது, வாங்குறவங்களுக்கு தெரியாது. பையர்னா யாரு, நம்ம வாங்க போறோம் அந்த பொருள் அப்படின்னா நம்ம தான் பையர். ஓகே, விற்கிறவங்க தான் யாரு, செல்லர். ஸோ செல்லர் இங்க 4 பேர் இருக்காங்க. 4 பேரும் 4 விதமா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு. ஓகே, ஸோ any product, for example take any digital device or any ஏதாவது ஒரு மொபைல் ஃபோனா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, any digital device. Okay, or anything else, any product. Okay, so the sellers each one of them will have a different price. So அந்த particular product வந்து 4 பேர்கிட்டயும் இருக்கும். ஸோ 4 பேர் வேறு வேறு ப்ரைஸ். ஸோ பையர் வந்து இவ்வளவு தான் என்னால் கொடுக்க முடியும்னு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது எந்த செல்லருக்கு அதிகமாக மேட்ச் ஆகுதோ அவங்களோட ப்ராடக்ட்டை பையர் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ரிவர்ஸ் ஆக்ஷன்னு சொல்கிறாங்க. அதுதான் ரிவர்ஸ், ஏலமே ரிவர்ஸா. சரியா, ஸோ இந்த மாதிரி இதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அண்ட் ஹியர் யூ கேன் சி த வெப்சைட்ஸ் ஹியர். இஸ்ன்ட் இட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபேமஸ் website for this name your price site is Priceline.
ஸோ ப்ரைஸ் லைனில் வந்து யூ கேன் அஃபோர்ட், நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட்லேருந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் இந்த டேட்டில் வந்து ஹாலிடேஸ் புக் பண்ணணும். அக்காமடேஷன் வந்து 2 or 3 or 4. ஓகே. ஸோ எத்தனை பீப்புள் அக்காமடேஷன் வேணும், இத்தனை ப்ரைஸ்க்குள்ளே வேணும், அவ்வளோதான். அந்த ப்ரைஸ்க்குள்ளே யார் மேட்ச் ஆகிறாங்களோ அவங்க உங்களுக்கு வந்து சர்வீஸ்க்கு வருவாங்க. ஓகே. ஸோ நேம் யுவர் ப்ரைஸ் சைட்ஸ் ஆர் ஜஸ்ட் லைக் நார்மல் ரீட்டைல் சைட்ஸ். நார்மலாக சாதாரண ஒரு பையிங் மாதிரி தான், சரியா? ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி தான். பட் த பையர் நெகோஷியேட்ஸ் வித் த ரீட்டைலர் செல்லர். ஸோ எனக்கு இந்த ப்ரைஸ்க்குள்ளே தான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நெகோஷியேட் பண்ணுறோம் இல்லையா, ஃபார் அ பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் அ சர்வீஸ். அண்ட் தே ஆர் கால்ட் அஸ் நேம் யுவர் ப்ரைஸ் சைட்ஸ். ஸோ இங்கே உங்களுக்கு புக்கில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது in.hotels.com அண்ட் ப்ரைஸ் லைன் இஸ் another ஃபேமஸ் வெப்சைட். Online shopping mall websites. This is also one of the e-commerce revenue models. So I hope you have been to online shopping malls, isn't it? And many shopping malls have websites. So as you have visited shopping malls, you would have also known that there are different brands inside the shopping mall, isn't it? Different companies have their own shops, stores inside the shopping mall. Or shopping mall kulla vera companies oda different shops irukum, chinna. Okay. And you will be able to purchase, isn't it? Similarly, online shopping mall websites also provides you the facility to purchase from different brands, different stores online. Okay. So அவங்களோட மாலோட வெப்சைட்ல என்னென்ன பிராண்ட்ஸோட அவங்க டைப் வச்சிருக்காங்களோ they have separate modules for all that. So you can click on that and you can order for it. Okay. So what is the revenue here? The revenue is for the shopping mall. Okay. So அவங்க வெப்சைட் மூலமா நீங்க ஒரு பர்டிகுலர் பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் வந்து order பண்றீங்க. So they pay commission for them, isn't it? So by this way the online shopping mall websites gain revenues, earn money. Okay. So ஒவ்வொரு ஆர்டருக்கும் அவங்களுக்கு இத்தனை percentage commission அப்படின்னு இருக்கும். Okay. Usually luxury brands are sold in online shopping malls, isn't it? ஸோ நல்ல காஸ்ட்லியான விஷயங்கள், பிராண்டட் விஷயங்கள் தான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் மால்ஸில் இருக்கும். சிமிலர்லி த டீட்டெயில்ஸ் வில் பி அவைலபிள் இன் த வெப்சைட். Okay, you can see in the picture, this is the website of Brooksfield in Coimbatore. You'd have heard of Brooksfield shopping mall, isn't it? So when you can move across all these brands and you can select it and you can order your products online through this mall's website. Okay, so this website will take a percentage of their profit as commission, through commission. Okay. So there are 8 e-commerce revenue models that we have discussed. Now we'll move on to the next topic, e-commerce versus traditional commerce. So e-commerce ஏதோ ஒரு வார்த்தைலாம், it is not just a word. Now it has become the life, isn't it? So எல்லாரோட வாழ்க்கையிலும் e-commerceங்கிறது சர்வசாதாரணமாயிடுச்சு. So even though you share the primary principle of buying and selling goods, there are differences between e-commerce and traditional commerce. So ரெண்டுலையும் போகிறோம், பணம் கொடுக்க போகிறோம், and you're going to buy things, isn't it? So but there are differences between e-commerce and traditional commerce. So today we'll be learning 10 differences between e-commerce and traditional commerce. This is a big question. You must write all the 10 points. Each point will carry half a mark. So you must write all the 10 points for this big question. We'll see each points in detail now. Now the first point. Traditional commerce is buying or selling of products and services physically. Physically நம்ம கடைக்கு போய் பொருட்கள் வாங்கணும், விற்கிறோம், எல்லாமே வந்து traditional commerce. Whereas e-commerceங்கிறது என்னது? Everything is done via internet using your gadgets like laptops, mobile phones and all that. Okay. Now second point. Customers can easily identify, authenticate and talk to the merchant. ஸோ டைரெக்டாக கடைக்காரர்கிட்ட பேசுகிறோம், அவரை பார்த்தா நம்பகத்தனமாக இருக்குதா அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? அண்ட் யூ கேன் டிசைட் வெதர் டு பை தட் பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் நாட். வெரஸ் இன் இ-காமர்ஸ் we cannot see the person who is in charge or who owns the particular company. யார் அந்த கம்பெனி ஓன் பண்ணுறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. We just look at the product and we order for it. Okay. So this is called e-commerce. Then the third one is
Physical stores are not feasible to be open at all times. So even during this COVID-19 pandemic, we have limitations, isn't it? இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் தான் ஓப்பன் ஆயிருக்கும். Even before that, other than this as well, we had specific timings, isn't it? For shops to be opened. Whereas online shopping பண்ணும்போது timings எதுவுமே கிடையாது. 24/7 எப்போ வேணாலும் ஷாப் பண்ணிக்கலாம், isn't it? 24 hours, all 7 days. The websites will be open and you can shop online and you can order your products online. Okay. And then next point, products can be inspected physically before purchase. நாம எடுத்து பார்த்து தொட்டு பார்த்து வாங்கலாம் when you go to shops and buy. Whereas when you purchase it online, you cannot touch or feel or see the material of any dress that you purchase, or you cannot touch the product that you can order, so that you can decide whether it is of good quality. Nothing can be done with e-commerce. ஆனா அதே இது நம்ம கடையில போய் வாங்கும்போது நம்மளால தொட்டு பார்த்து ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்கா, கலர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி வாங்குறோம். That is not possible with e-commerce. Okay. The next one, traditional commerce resource focus on supply side. Resource focus on supply side. And whereas in e-commerce, resource focus on demand side. So it is the difference between supply and demand. In economics, you would have learned about the supply curve and demand curve, isn't it? So traditional commerce la வந்து resource focus on supply side. So supply side is the suppliers. Okay, யார் அந்த products கொடுக்குறாங்களோ அவங்க தான் யாரு suppliers. Okay, so they fix the amount and they decide how many products to be manufactured, to be sold through a particular shop and all that. Okay. Whereas in e-commerce, it depends on the demand side. நமக்கு இத்தனை இது வேணும் அப்படின்னு சொன்னா, ஸோ லைக் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் அவங்க வந்து நிறைய சப்ளையர்ஸை காண்டாக்ட் பண்ணி நமக்கு தேவையானதை கொடுத்துருவாங்க. ஸோ இட் மெயின்லி ஃபோக்கஸஸ் ஆன் டிமாண்ட் சைடு. ஸோ கஸ்டமர்ஸ் எவ்வளோ கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுத்து அவங்க கொடுத்துருவாங்க, மேபி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சப்ளையர்ஸ். ஸோ அட் லாஸ்ட் யூசரோட டிமாண்ட் வந்து அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷ்னல் காமர்ஸ் அண்ட் இ-காமர்ஸ். I have told you in simple words, but I hope you would have learned about this supply curve and demand curve in economics, isn't it? Okay. Now the next one is business relationship is linear. So whereas in e-commerce, business relationship is end to end. So you just pay and you order for the product. You don't know who is at the back and எத்தனை செயின்ஸ்ல எத்தனை பேர் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஆர்டர் இட் அமேசான். என்னமோ அமேசானே நமக்கு டெலிவர் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா, எண்ட் டு எண்டா இருக்குது. பட் இட் இஸ் நாட் த கேஸ், isn't it? ஸோ அமேசான் வந்து இன்டர்ன் ஹீ பிளேசஸ் தி ஆர்டர் டு த பர்டிகுலர் கம்பெனி, அதை ப்ராசஸிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க ப்ராசஸ் பண்ணி. இது எதுவுமே நமக்கு இ காமர்ஸ்ல தெரியாது. வெரஸ் இன் ட்ரெடிஷ்னல் காமர்ஸ், வென் யூ go to a shopping mall or something, there will be some person to guide you, to make you aware of all the products given there, அதோட advantages disadvantages நீ அனலைஸ் பண்ணி நீ டிசைட் பண்ணலாம் என்ன ப்ராடக்ட் வாங்க போறேன்னு. ஸோ இட் இஸ் லீனியர் இன் ட்ரெடிஷ்னல் காமர்ஸ். வெரஸ் in e-commerce it is end to end. நம்மளே பார்த்து நம்மளே டிசைட் பண்ணிக்கிறோம், ஃபீச்சர்ஸ்லாம் வாசிக்கிறோம், நம்மளே ஆர்டர் பண்றோம். there is no individual person to guide us. Okay. And then the next one, here it is one-way marketing. In traditional commerce, it is one-way marketing. So நிறைய பேர் இருந்தாலுமே வந்து அந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. Whereas in e-commerce, it is one-to-one marketing. So once you place order, அது கரெக்டாக நமக்கு தான் அவைலபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஆர்டரே பிளேஸ் பண்ண முடியும் இல்லையா ஆன்லைன் ஷாப்பிங்கில். ஸோ இட் இஸ் ஒன்-டு-ஒன் மார்க்கெட்டிங். ஸோ நமக்கு தகுந்த மாதிரி ஃபில்டர்ஸ்லாம் போட்டு நமக்கு என்ன ரேஞ்சில் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து யூ வில் ஹாவ் டு ஆஸ்க் ஃபார் மெனி பர்சன்ஸ். ஒரு கடைக்கு போனோம் ட்ரெடிஷ்னல் காமர்ஸ் அப்படின்னா, ஒரு கடைக்கு போனோம்னா யூ வில் ஹாவ் டு ஆஸ்க் ஃபார் மெனி திங்ஸ் டு மெனி பர்சன்ஸ் அண்ட் ஆல் தட். ஓகே, ஸோ ஹியர் இட் இஸ் ஒன் வே மார்க்கெட்டிங். அவங்க சொல்றத நம்ம கேட்க தான் முடியும். whereas e-commerce it is one-to-one marketing. இந்த ப்ராடக்ட் சரியில்லைனா இதோட சப்ஸ்டியூட்டாக வேற ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். எல்லாமே ஆன்லைன் வெப்சைட்ஸில் இருக்கும். ஸோ we can go through all that, okay, and decide which one to buy. Payment is made by cash, check, cards, etc. in traditional commerce. Whereas in e-commerce, payment system is mostly through credit cards or e-banking. Funds transfer பண்ணலாம். இப்போ cash on delivery இருக்கு. So once they deliver the products, you can give it through cash. Okay.
most goods are delivered instantly in traditional commerce. So கடைக்கு போறோம், பணம் கொடுத்தோம்னா பொருளை வாங்கிட்டு வந்துட்டே இருப்போம். But it takes time in online shopping, e-commerce, isn't it? நம்ம இன்னைக்கு ஆர்டர் பண்ணோம்னா within 7 days. So if it is a Prime, then you get it within 2 or 3 days, isn't it? So it takes time to transport your goods from one place to another, the products that you order. Okay, so these are the 10 points that are given for the difference between traditional commerce and e-commerce. So you will have to learn this for big question.